வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய முக்கிய சம்பவங்கள் பற்றி தான் கிரகங்கள் மூலிமா இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஆக்சுவலி இது ஜோதிட வீடியோ மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன். இந்த ஆன்மீக பரிகாரம் கண்டிப்பாக செய்வது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த ஆன்மீக பரிகாரம் உங்களுக்கு ஒரு தடையில்லாத பணவரவை ஏற்படுத்தும். ஸோ அதனால் என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறதையும் வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். 2026 ஆண்டு இப்போ நடந்துகிட்ருக்கு. இதில் 6 மந்த் கம்ப்ளீட் ஆகி 7th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 7th மந்த் ஜூலை மந்த். இந்த மந்த் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண மந்த் கிடையாது, இது ரொம்ப ஸ்பெஷல் மந்த். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஸ்பெஷல்னால் இந்த மாதத்துடைய ஸ்பெஷல்ங்கிறது கிரகங்கள் பொறுத்து சொல்லலாம். கிரகங்கள் பொறுத்து இந்த மாதம் ஸ்பெஷலாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க, அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஸோ அதிர்ஷ்டமான மாற்றமாக இருந்தாலும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது இப்படியெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்களுக்கு பணவரவில் தடையில்லாமல் இருக்கணும்னா உங்கள் ராசிக்கு சில பரிகாரங்கள் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக அந்த பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை செய்து நம்பிக்கையோடு முன்னேறுங்க. ஃபஸ்ட்டு பரிகாரத்தை பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டு பலனை பார்க்கலாம் வாங்க. பணவரவை அதிகரிக்க உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய முக்கிய ஆன்மீக பரிகாரம் இது நீங்கள் செய்யும்போது பணவரவு தடையில்லாமல் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆக்சுவலி கையில் தாராளமாக பணம் புழங்க வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும், பணம் உங்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் உங்களின் விருப்பமாகவே இருக்கும். ஆனால் உங்களுடைய விருப்பம் இருக்கிறதுக்கேற்ப அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி அமைகிறது கிடையாது. பணம் இல்லை என்ற பிரச்சனை தான் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை பணத்தை வசியப்படுத்துவதற்கு ஆன்மீக ரீதியாக இந்த பரிகாரம் செய்யலாம். ஸோ அது எப்படி செய்யலாம் என்பதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போங்க. தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் பரிகாரத்தை செய்து பயனும் பெறுங்க. எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்கவே இல்லை, செலவு அதிகரித்து கொண்டே போகுது, பண பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்குது, பணத்தை சேமிக்கவே முடியவில்லை, இப்படி பெரும்பாலானோர் இருப்பீங்க. இதில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இன்னும் சிலருக்கு கடனாக கொடுத்த பணம் எவ்வளவு முயற்சி செய்தும் கைக்கு வராமல் இருக்கிறது தான். இந்த மாதிரி பண ரீதியாக கவலையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்படி பணம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பணவரவு அதிகரிக்க வேண்டும்னா மகாலட்சுமியின் அருட்பார்வை உங்களுக்கு நிலையாக கிடைக்க வேண்டும். அதுக்காக உங்கள் ராசிக்கு ஏற்ற ஆன்மீக பரிகாரத்தை முறையாக செய்து வந்தாலே பணவசியங்கிறது ஏற்படும். ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் பணம் அவர்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பது சொல்லப்படும். அதை உங்கள் ராசிக்கு தெரிந்து கொண்டு அந்த பரிகாரத்தை முறையாக நம்பிக்கையோடு செய்து வந்தாலே பணவசியம் உங்கள் ராசிக்கு ஏற்படும். அதன்படி பணத்தை இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக பரிகாரத்தை இப்போ உங்கள் விருச்சிக ராசிக்கு சொல்ல போகிறேன், வாங்க என்னங்கிறத பார்ப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் இந்த டைம் முருகன் கோவிலுக்கு கரெக்டாக சஷ்டி திதி என்று சென்று அன்று அபிஷேக பொருட்களை வாங்கி தரணும். எந்த அபிஷேக பொருட்கள் வேணாலும் வாங்கி தரலாம். இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னா பண வரவில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கி பணவரவு அதிகரிக்கும். ஸோ பணவரவை அதிகரிக்கிறதுக்கு விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட ஆன்மீக பரிகாரம் இதுதான். ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு பரிகாரத்தை தொடர்ந்து பலன்கள் ஷேர் பண்ண போகிறேன்.
உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. விருச்சிக ராசிக்காரங்க, இப்போ உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் உங்கள் தைரியத்திற்கோ மன உறுதிக்கோ சாதகமான சூழ்நிலை அமைந்திருக்கு. இருப்பினும் ஜூலை 7ஆம் தேதி வரை அதீத தன்னம்பிக்கையின் அடிப்படையில் எந்த முடிவுகள் நீங்கள் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். அதோடு ஜூலை 16ஆம் தேதி வரை அரசு தொடர்பான திட்டங்களில் கவனம் செலுத்துங்க. மேலும் உங்கள் ஆவணங்கள் அனைத்தும் தயாராக இருப்பதை உறுதி செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நல்லது. ராகு மற்றும் கேதுவின் தாக்கத்தால் வரக்கூடிய இந்த மாதத்தில் பயணம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் பயணத்தை அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் தாயாரின் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்க. மேலும் உங்கள் உறவை வலுப்படுத்த அவரோடு தரமான நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அப்புறம் ஜூலை 7 முதல் 16 வரை மற்றவர்களோடு பழகும்போது உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக நீதிமன்ற தொடர்பான விஷயங்கள்லேயும் வழக்குகள்லேயும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கலாம். அரசியலில் ஈடுபடுறவங்க கூட இந்த காலம் சாதகமாக இருக்குது. உங்கள் தந்தை அரசியல் முயற்சிகளில் உங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்கிறது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதோடு இந்த மாதம் ஃபுல்லாக தொழில் ரீதியாக உங்கள் நற்பெயரும் நம்பகத்தன்மையும் அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு புதிய தொழில் முயற்சி தொடங்க விரும்பினால் முறையான வழிகாட்டுதலை பெற்ற பின்னரே தொடர்வது நல்லது. ஏனெனில் சுக்கிரன் மற்றும் கேதுவின் பயிற்சி உங்களுடைய முதலீடுகள் செய்வதில் ஆர்வமாக ஆக்கக்கூடும். அதோடு உங்கள் வேலையில் ஒரு பக்கம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு திட்டம் அல்லது வணிக ஒப்பந்தம் தொடர்பான ஒரு குறிப்பிடத்தக்க வாய்ப்பை இழக்கக்கூடிய அபாயம் இருக்குது. நீங்கள் அழகு அல்லது அழகியல் துறைகளில் புதிய வேலையை தொடங்கலாம். உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைத்திருந்தால் வேலையை மாற்றுவதற்கு இது ஒரு பொருத்தமான நேரம். நீங்கள் ஒரு புதிய பட்டதாரியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு புதிய வேலை கிடைக்கலாம். இருப்பினும் ஆரம்ப சம்பளம் அதிகமாக இருக்காது. இந்த மாதம் உங்கள் மேல் அதிகாரியும் மூத்த அதிகாரிகளும் உங்கள் முயற்சிகளை பாராட்டுவாங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் சகாக்களுக்கு சக பணியாளர்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதனால் தொழில் பொறுத்த வரைக்கும் இப்படிலாம் இருக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு நிதி ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் தேவையற்ற பொருட்களுக்காக அவசரமாக செலவழிக்கக்கூடும். இது உங்களுக்கு நிதி சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். எனவே ஆடம்பரமாக சுட்டி காட்டிக்கொள்வதை தவிர்க்கவும். அதோடு வாகன பழுது பார்ப்பு அல்லது புதுப்பித்தல் பணிகளுக்காக சில செலவுகள் ஏற்படும். அதுவும் உங்கள் அவசர முடிவுகளால் நீங்கள் சில நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும். மெயினாக பேச்சுவார்த்தைகளை நீங்களே நேரில் கையாள்வதை உறுதி செய்யுங்க. உங்களுக்கு நிதி உதவி தேவைப்பட்டால் ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் கடன் பெற முடியும். நிலம் தொடர்பான திட்டங்களில் உங்கள் நிதி முடங்கிக்கூடும். இது இந்த மாதத்தை ரியல் எஸ்டேட் முதலீடுகளுக்கு சாதகமற்றதாக மாற்றும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சூதாட்டம் மற்றும் ஊக வணிக நடவடிக்கைகள் உங்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும். இருப்பினும் நிலுவையில் உள்ள கடன்களை மீட்பதற்கு இந்த மாதம் உகந்தது. உங்கள் துணை அல்லது வாழ்க்கை துணைக்காக நீங்கள் பணம் செலவழிக்கக்கூடும். ஸோ கொஞ்சம் பொறுத்து பண்ணுங்கள். நிதி ரீதியாக இந்த மாதிரிலாம் பலது உங்களுக்கு நடக்கும். ரொம்ப 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 கவனமாக இருங்க. இதுதாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும்.